அன்பார்ந்த நேயர்களே, 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடக்கவுள்ள சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி நடக்கப் போகிறது என்றும், மேலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன சனிகள் விலகப் போகிறது என்பதையும் காண்போம். அன்பார்ந்த நேயர்களே, நான் கொடுக்கும் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டுதான் இந்த வீடியோவை போடுகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். முதலாவதாக 7.5 சனி. 7.5 சனியை 2.5 ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம். முதலாவது 2.5 வருடத்தை விரய சனி என்றும், அடுத்ததாக வரும் 2.5 வருடத்தை ஜென்ம சனி என்றும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருடத்தை பாத சனி எனவும் சொல்வோம். 2023 மகரத்திற்கு பாத சனியும், கும்பராசிக்கு ஜென்ம சனியும், மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனியும் நடைபெற்று வருகிறது. இனி வரக்கூடிய 2025 சனி பெயர்ச்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து அடுத்த 2.5 வருடம் விரய சனி நடைபெறப் போகிறது. மீன ராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விரய சனி முடிந்து அடுத்த 2.5 வருடம் ஜென்ம சனி நடைபெறப் போகிறது. கும்பராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய ஜென்ம சனி முடிந்து இறுதி 2.5 வருடமான பாத சனி நடைபெறப் போகிறது. இதில் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுதலை அடையப் போகிறீர்கள். மேஷ ராசிக்கு 7.5 சனி 2025 தொடங்கி அடுத்த 7.5 வருடம் நடைபெறப் போகிறது. அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி. ராசிக்கு 4 சனி வரும்பொழுது நடக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி ஆகும். இப்பொழுது 2023 விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து வருகிறது. 2025 சனி பெயர்ச்சியிலிருந்து சனி தனுசு ராசிக்கு மாறி விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது. அடுத்ததாக கண்டக சனி. ராசிக்கு 7 சனி வரும்பொழுது நடக்கக்கூடிய பயிற்சி கண்டக சனி ஆகும். 2023 சிம்ம ராசிக்கு நடைபெற்று வரும் கண்டக சனியானது 2025 சனி பெயர்ச்சியிலிருந்து சனி கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகி கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி தொடங்கப் போகிறது. இறுதியாக அஷ்டம சனி. ராசிக்கு 8 சனி வரும்பொழுது நடக்கக்கூடிய சனி அஷ்டம சனி ஆகும். 2023 கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்து வருகிறது. 2025 நடைபெறப் போகிற சனி பெயர்ச்சியால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கப் போகிறது. இந்த 2025 சனி பெயர்ச்சியில் சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகப் போகிற ராசிக்காரர்கள் மகர ராசி, கடகராசி, விருச்சக ராசி. 2025 மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியால் அடுத்த 2.5 வருடம் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சனி என்பதனை சுருக்கமாக காண்போம். மேஷராசி. மேஷராசிக்கு விரய சனி நடைபெறப் போகிறது. 70% நல்ல பலன்கள் கிடைக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு லாப சனி 95% நல்ல பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கர்ம சனி நடைபெறப் போகிறது. 80% நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசி. கடகராசிக்கு பாக்கிய சனி 90% நல்ல பலன்கள் கிடைக்கும். சிம்ம ராசி. அஷ்டம சனி 76% நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னிராசி. கண்டக சனி 70% நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசி. ரோக சனி 95% நல்ல பலன்கள் கிடைக்கும். விருச்சக ராசி. பஞ்சம சனி 91% நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி. அஷ்டம சனி 80% நல்ல பலன்கள் கிடைக்கும். மகர ராசி. சகாய சனி 7.5 சனியிலிருந்து விடுபட போகிறீர்கள். 92% நல்ல பலன்கள் கிடைக்கும். கும்பராசி. பாத சனி 65% நல்ல பலன்கள் கிடைக்கும். மீனராசி. ஜென்ம சனி 50% நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.